ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டூயல் டெக். இன்றைக்கி நம்ம ஒரு அற்புதமான ஒரு புது கம்பெனியோட ப்ராடக்ட் பார்க்க போகிறோம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு போன வாட்டி ரிவ்யூ பண்ண கம்பெனியோடது கோஸ்டரோடது. ஸோ இப்போ நம்ம வந்து கோஸ்டரோட ப்ராடக்ட் பற்றி பார்க்க போகிறோம். வாங்க அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோக்குள்ளே போயிட்டு வந்துடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு காஸ்டர் பாக்ஸில் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் காஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. நெக் பேண்ட் கொடுத்துருக்காங்க. ஆனால் இது நெக் பேண்டே கிடையாதாமா, இது வந்து மேட் பேண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பிராண்டிங் பண்ணுறாங்க. இது வந்து ஒரு ப்ளூடூத் இயர்ஃபோன் 24 hours கண்டினியூஸ் யூசேஜில் சார்ஜ் ஆகும், யூஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இங்கே போட்டிருக்காங்க ஹைலைட்டாக. அண்ட் ரைட் சைட் பார்த்தீங்கன்னா கோஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அண்ட் லெஃப்ட் சைட் பார்த்தீங்கன்னா இதோட குவிக் ஃபீச்சர்ஸ் வந்து பெருசாக கொடுத்துருக்காங்க. ப்ளூடூத் 5.0 இருக்குது. அண்ட் ஹேண்ட்ஸ் ஃப்ரீ கால், வாய்ஸ் அசிஸ்டன்ட், IPX5 ரேட்டிங் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இது ஒரு நல்ல ஃபீச்சர். IPX5 ரேட்டிங் அப்படின்னா என்னன்றதை நான் இங்கே பட்டனில் ஆட் பண்ணியிருக்கேன், ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அதை போய் பாருங்கள், உங்களுக்கு தெளிவாக புரியும். அண்ட் இங்கே Type-C சார்ஜிங் போட்டு கொடுத்துருக்கதா சொல்கிறாங்க. அண்ட் பாட்டமில் பார்த்தோம்னா நமக்கு மேனுஃபேக்சர் டீட்டெயில்ஸ் அண்ட் ப்ராடக்டோட டீட்டெயில் நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் பேக் சைட் பார்த்தோம்னா நமக்கு வந்து இங்கே Neckband N300 கொடுத்துருக்காங்க. அண்ட் பேஸ் பூஸ்ட்டுக்கு ஒரு தனி டெடிக்கேட்டட் பட்டன் கொடுத்துருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. 10mm நியோடியம் டிரைவர்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம், அதனால ஆடியோ வந்து ரொம்ப பஞ்சியாக இருக்கும், பவர்ஃபுல்லாக இருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க. அண்ட் மேக்னெட்டிக் பட்ஸ் கொடுத்துருக்காங்க. நமக்கு OnePlusலலாம் பார்த்தோம்னா இந்த மேக்னெட்டிக் பட்ஸை பிரித்தோம்னா ஆன் ஆகும், ஒட்ட வச்சோம்னா ஆஃப் ஆயிரும்ல. ஸோ அந்த மாதிரி ஃபீச்சர் வந்து பிரித்தா வந்து ஆடியோ வந்து ப்ளே ஆகும், அதே மாதிரி ஒட்ட வச்சிட்டோம்னா ஆடியோ பாஸ் ஆயிரும். ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபீச்சர் கொடுத்துருக்காங்க. இது ஒரு நல்ல ஃபீச்சர். இந்த மாதிரி பேசிக்கான நெக் பேண்டில் இந்த மாதிரி ஃபீச்சர் கொடுக்குறது ஒரு நல்லதாக இருக்கும். அண்ட் இதில் சார்ஜிங் டைம், அதை யூசேஜ் டைம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 24 hours யூசேஜ் டைம் பண்ணிக்கலாம். பேட்டரி ஸ்டாண்ட் பை பார்த்தீங்கன்னா 2700, அதாவது 270 hours பேட்டரி ஸ்டாண்ட் பை இருக்கும் ஒன்ஸ் ஃபுல் சார்ஜ் பண்ணிட்டீங்கன்னா. அண்ட் இது வந்து ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்கும், ஸ்கின் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும், அதாவது நம்ம போட்டோம்னா இருக்கிறதே தெரியாது அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க. நம்ம காலேஜுக்கெலாம் கிளாஸில் போய் போட்டு உக்காந்தோம்னா அவ்வளோதான், பிடிங்கிட்டு போயிடுவானுங்க, இருக்கிறது தெரியாது. ஸோ ஆனால் கொஞ்சம் காம்பேக்டாக இருக்குன்ற மாதிரி லைட் வெயிட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதோட MRPன்னு பார்த்தீங்கன்னா 2000 ரூபா போட்டிருக்காங்க. ஆனால் நான் அமேசானில் வந்து வாங்கினேன், 599க்கு வாங்கினேன். ஸோ 599க்கு ஒர்த்தா அப்படின்றத நம்ம இப்போ வந்து ஓப்பன் பண்ணி பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போ வந்து இந்த ப்ராடக்ட்டோட சீலை வந்து பிரிக்கிறேன். ஸோ இப்போ தான் நான் ப்ராடக்ட்டே வாங்கிட்டு வந்திருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே சீல் இருக்கும் பாருங்கள். அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே சீல் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதே மாதிரி இங்கேயும் சீல் பண்ணியிருக்காங்க. நான் இன்னும் ஓப்பன் கூட பண்ணவே இல்லை. இப்போ உங்கள் முன்னாடி ஓப்பன் பண்ண போகிறேன். ஸோ வாங்க எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இது ஜஸ்ட் ஃபஸ்ட் இம்ப்ரெஷன், ரிவ்யூ வந்து தனியாக போகிறேன் நான். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து சீல் கட் பண்ணியாச்சு. ஓப்பன் பண்ணோம்னா உள்ளே வந்து ஒரு பிளாஸ்டிக் ட்ரே கொடுத்துருக்காங்க. இதில் தான் நமக்கு நெக் பேண்டே இருக்குது. ஐயோ, பின்னாடி என்னென்னமோ விழுதுங்க. சரி, பாக்ஸில் வந்து எல்லாமே கீழே விழுந்துருச்சு. நம்ம இப்போ இதுதான் நெக் பேண்டு. இதை நம்ம உரமாக எடுத்து வச்சுட்டு என்னென்ன கொடுத்துருக்காங்கன்றதை ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஒரு பேக்கேஜ் கொடுத்துருக்காங்க, கோஸ்டார் ட்ரீம் பிக் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இதில் உள்ளே பார்த்தோம்னா ஒரு சில புக்லெட்ஸ் என்னென்ன இருக்குது, யூசர் மேனுவல் கொடுத்துருக்காங்க, நல்லா பெருசாக கொடுத்துருக்காங்க. ஓகே, யூசர் மேனுவல் சொல்கிறதுக்கு இல்லை. அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா இங்கே ஹலோ கோஸ்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அவங்க தான் கோஸ்டரை நம்மளை பார்த்து ஹலோன்றாங்க, ஹலோ கோஸ்டர் அப்படின்றாங்க. பிரித்தோம்னா உள்ளே வந்து ஹூ ஆர் வி, வாட் வி ப்ரொவைட், தேங்க்யூலாம் இல்லை, ப்ராடக்ட் வாங்கினா தேங்க்யூலாம் சொல்கிறது இல்லை, யாருன்னாங்க அவங்கள பற்றி பெருமை பீத்திக்கிறாங்க. அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக் சேனலில் ஜாயின் பண்ணிக்கிறதுக்கான QR கொடுத்துருக்காங்க. அண்ட் அவங்களோட வாட்ஸ்அப் நம்பர் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கிறதுக்கு கொடுத்துருக்காங்க. இதில் ஜாயின் பண்ணுறப்போ நமக்கு வந்து கிஃப்ட்ஸ் எல்லாம் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. பின்புறம் பார்த்தீங்கன்னா கோஸ்டார் ட்ரீம் பிக் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. நம்ம இதை மடக்கி வச்சுக்கலாம், மடக்கி வச்சு உரமாக வச்சிடலாம். அண்ட் இங்கே பார்த்தோம்னா இன்னமும் ஒரு குட்டி பேக்கேஜ் இருக்குது. அநேகமாக இயர் டிப்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், இயர் டிப்ஸ் இருக்குது. இப்போ பார்த்தோம்னா நமக்கு இங்கே இயர் டிப்ஸ் கொடுத்துருக்காங்க. இயர் டிப்ஸோட குவாலிட்டின்னு பார்த்தீங்கன்னா கூட நல்லாயிருக்கு, நல்லா ரப்பர் பழுக்குன்னு இருக்குது. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சார்ஜிங் கேபிள் கொடுத்துருக்காங்க. கொடுக்குறதான் கொடுக்குறானுங்க, கொஞ்சம் பெருசாக கொடுக்கக்கூடாதா? நம்மலாம் பவர் பேங்க்கில் சார்ஜ் போடுற இதை நம்மளோட சார்ஜரில் தானே சார்ஜ் போடுறோம். இத்தனோண்டு கொடுத்து வச்சுருக்கானுங்க. நமக்குலாம் பத்துமா? செவுத்தில் மாட்டி விட்டு நம்ம தரையில் வைப்போம், அதுக்கெலாம் இது பத்துமா? 1 மீட்டர் கொடுத்தா பரவாயில்ல, 10 சென்டிமீட்டர் 6 அடி கொடுத்துருக்கான். ஆனால் குவாலிட்டி ஓகே. ஆனால் இதோட ஓன் மேனுஃபேக்சர் கிடையாது, எங்கேயோ பல்காக வாங்கியிருக்கானாட்டிருக்கு.
ஆனால் குவாலிட்டி நல்லாயிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். குவாலிட்டி தப்பு சொல்கிற மாதிரிலாம் இல்லை, நல்லாயிருக்கு. ஓகே, இப்போ நம்ம இது எல்லாத்தையும் ஓரமாக எடுத்து வச்சு போட்டு நம்ம மேட் பேண்ட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்ப்போம். இதுதாங்க அந்த மேட் பேண்ட் 350. பின்னாடி இருந்ததெல்லாம் கீழே விழுந்துருச்சு, வேறு எதுவுமே இல்லை பின்னாடி. அண்ட் இப்போ வந்து நம்ம மேட் பேண்டை வெளியே எடுக்கலாம். ஓகே, குவாலிட்டி சும்மா தரமாக கொடுத்துருக்காங்க, நல்லாயிருக்கு குவாலிட்டி. இந்தளவு குவாலிட்டி இருக்கும் அப்படின்னு நான் எதிர்பார்க்கல. இங்கே என்னமோ நூல் தொங்குது. சோபா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பார்த்தீங்கன்னா பேஸுக்கு சொன்ன மாதிரி அவங்க டெடிக்கேட்டட் பட்டன் கொடுத்துருக்காங்க. அண்ட் பவர் ப்ளஸுக்கு பவர் மைனஸ் அண்ட் மல்டி ஃபங்க்ஷன் பட்டன் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா மேக்னெட்டிக் இயர் டிப்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ மேக்னெட் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா அட்ராக்ட் ஆகுறது உங்களுக்கே தெரியும். ஸோ ரொம்ப ஸ்பீடாக அட்ராக்ட் ஆகுது. ஸோ மேக்னெட்டிக் இயர் டிப்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபீல் நல்லாயிருக்கும், ஆனால் கொஞ்சம் வெயிட்டாக இருக்க மாதிரி இருக்குது இந்த டிப்ஸ் மட்டும், இயர் டிப்ஸ் மட்டும். இதில் பார்த்தீங்கன்னா கோஸ்டர் ப்ளூடூத் இயர்ஃபோன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. மாடல் நேம் மேட்பேண்ட் 300, மேனுஃபேக்சர் பை பசிஃபிக் சைபர். அது என்னடா அது, பசிஃபிக் சைபர் டெக்னாலஜி ப்ரைவேட் லிமிட். ஓ, கம்பெனி நேம். மேனுஃபேக்சரிங் சைனாலாம் போடல. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா மாடலோட QR கோடு கொடுத்துருக்கான், மற்றபடி எதுவும் இல்லை. இங்கே பார்த்தீங்கன்னா ரைட்டுக்கான இது லெஃப்ட்டு அப்படின்னு சொல்லியிருக்கான். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் வந்து ஆன் பண்ணி பேர் பண்ணி பார்ப்போம். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா கோஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கான் பிராண்டிங்கு. ஸோ கொஞ்சம் நல்லாயிருக்கு, ஃபீல் இது வரைக்கும் பார்க்காத ஒரு ஃபீலாக இருக்குது. நல்லா ஒரு நல்ல டெக்ஸ்சரில் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வெறும் ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் தான். ரிவ்யூ வந்து நான் கூடி சீக்கிரம் அப்லோட் பண்ணுறேன். ஒரு 1 வீக் யூஸ் பண்ணி பார்த்துட்டு போடுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ரிவ்யூவில் சந்திப்போம். நன்றி.